நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தரையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோணாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஒரு ஐயா. அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன், நானும் தமிழன். அவனுக்கு தெரியும். சீமான் அவர்கள் எல்லாரையும் ஆடு மேய்க்க சொல்றாரு, மாடு மேய்க்க சொல்றாரு. ஆனா அவர் அறிவிச்ச 234 தொகுதி வேட்பாளர்கள்ல 99% அட்லீஸ்ட் டிகிரியாச்சும் முடிச்சவங்க. அவரு மட்டும் மற்றவங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. ஆனா கேண்டிடேட்டா மட்டும் படிச்சவங்களை அனௌன்ஸ் பண்றாரு. இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து எழுந்திருந்த முக்கியமான விமர்சனம்னா, திரு சீமான் அவர்கள் ஒரு கேண்டிடேட்டை ஒரே தொகுதியில் நிக்க வைக்காம தொடர்ச்சியா தொகுதிகள் மாத்திட்டே இருக்காரு. இப்படி பண்றதுனால அந்த கேண்டிடேட் கரெக்டா ஒரு தொகுதியில போக்கஸ் பண்ணி வின் பண்ண முடியாம போயிடுது. அடுத்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கொளத்தூர், சேப்பாக்கம், எடப்பாடி மாதிரி ஸ்டார் தொகுதிகளில் வீக்கான கேண்டிடேட் இறக்கிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சொல்றாங்க. அடுத்து வர விமர்சனம்னா, திரு சீமான் அவர்கள் தன்னை தவிர வேற யாரையுமே வளர விட மாட்டாரு, அதனாலதான் இந்த மாதிரி தொகுதியில மாத்திட்டே இருக்காரு, தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ராஜீவ் காந்தி இருந்தாரு, அவர் திமுக போயிட்டாரு. கல்யாண சுந்தரம் இருந்தாரு, அவர் ஏடிஎம்கே போயிட்டாரு. காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ற உதாரணங்கள் ஒரு சில சொல்லலாம். இதன் மூலம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, என்னதான் நாம் தமிழர் கட்சியோட இந்த 234 தொகுதி வேட்பாளர்கள் சுற்றிய பல விமர்சனங்கள் வந்திருந்தாலும் இந்த மாதிரி 234 தொகுதி வேட்பாளர் அறிவிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மற்ற எல்லா கட்சிகளும் செய்ய தயங்குற ஒரு விஷயத்த ஒரு கட்சி செய்யும் போது மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த ஒரு விஷயத்தை விமர்சிக்க தான் செய்வாங்க. அப்படி இருக்கிறதுனால விமர்சனங்கள் எல்லாத்தையும் ஓரமா தள்ளி வச்சுட்டு அறிவிக்கப்பட்டிருக்க 233 தொகுதி வேட்பாளர்கள் தீவிரமா இறங்கி பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா 233 பேருக்கு பின்னாடி இல்ல, அந்த 233 பேரோட முன்னாடி இருக்க திரு சீமான் அவர்கள் கண்டிப்பா ஒரு புலிப்பாய்ச்சலை கொடுக்க தான் போறாரு.